நீங்கள் தூயோராக வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளம். நீங்கள் தூயோராக வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளம் என்று புனித பவுலடியார் 1 தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய விருப்பம் மனிதர் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக, நேர்மையாளர்களாக, தூயவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் கடவுள் தூய்மையானவராக இருக்கின்றார். கடவுள் தூய்மையானவராக இருக்கின்ற பொழுது நாம் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் நாமும் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற தூய்மைதான் கடவுளோடு நம்மை சேர்க்க முடியும். எனவே மனிதன் ஒவ்வொருவரும் தூய்மையானவராக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாயின் வழியாக செல்வது எதுவும் அவனை தீட்டுப்படுத்துவது கிடையாது. ஆனால் அவனுடைய வாய் வழியாக வெளியே வருகின்றவை ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பது அவன் பேசுகின்ற வார்த்தைகளை வைத்தே கண்டுகொள்ள முடியும் என்பதை தெளிவாக காட்டுகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். அதற்கு உதாரணமாக இன்றைய பதிலுரை பாடலும் நமக்கு அமைந்துள்ளது. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். ஒரு நேர்மையாளர் ஞானத்தை பற்றி பேசுகின்றார் என்றால் தீயவர் தவறானதை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார். அதுதான் உண்மையான ஒன்று. அதே நேரத்திலே வாயை நீங்கள் தவிர்த்து நம்முடைய கண்கள் வழியாக செல்லக்கூடிய சில காரியங்களும், நம்முடைய காதுகள் வழியாக உள்ளே செல்லக்கூடிய சில காரியங்களும் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது. எப்பொழுது ஒருவன் தன்னுடைய காதுகள் வழியாக தவறானவற்றை கேட்கின்றானோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்தை இது பாதிக்கின்றது. தீய எண்ணங்களை அவனுடைய உள்ளத்தில் உருவாக செய்கின்றது. எப்பொழுது ஒரு மனிதன் தவறானவற்றை பார்க்கின்றானோ, தவறானவற்றின் மீது எண்ணம் கொள்கின்றானோ, அந்த தவறான பார்வை ஒரு மனிதனை தீயவனாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. சில நேரத்திலே உள்ளே செல்வதும் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது. இதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகின்றார், உங்களுடைய கண்கள் உங்களுடைய உடலுக்கு விளக்காக இருக்கின்றது. உங்களுடைய கண்கள் சரியாக இருந்தால், நலமாக இருந்தால் உங்களுடைய உடலும் நலமாக இருக்கும். உங்களுடைய கண்கள் நலமாக இல்லை என்றால் உங்களுடைய உடலும் கெட்டு போகும் என்பதை எடுத்து கூறுகின்றார். எனவே நாம் பார்க்கின்ற பார்வைகள் சரியாக இருக்கின்ற பொழுது, நாம் கேட்கின்றவை சரியானவையாக இருக்கின்ற பொழுது அது நமது உள்ளத்தை பண்படுத்தும். நாம் இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது, நாம் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அது நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தும். அது மட்டுமல்லாமல் புனித பவுலடியார் சொல்லுகின்றார். எபிசேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லுகின்றார், உங்களுடைய உள்ளத்தினின்று எந்த தீய சொற்களும் வரக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தினின்று எந்த தீய சொற்களும் வரக்கூடாது. நீங்கள் கடவுளுடைய ஆவிக்கு துன்பத்தை வர வைக்க கூடாது என்று சொல்லுகின்றார். ஒரு மனிதன் தீய சொற்களை பேசுகின்றான் என்றால் அது அவனுடைய உள்ளத்திலிருந்து வருகின்றது. அந்த உள்ளத்திலிருந்து வருகின்ற தீய சொற்கள் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை காட்டுகின்றது. அதனால் கடவுளுடைய ஆவிக்கு துன்பம் வருகின்றது, கடவுள் துன்பம் அடைகின்றார் என்பதை புனித பவுலடியார் எடுத்து கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய வார்த்தைகள் தவறானதாக இருந்தால் அது நம்முடைய உள்ளத்தின் நிறைவை எடுத்து காட்டுகின்றது. நம்முடைய வார்த்தைகள் சரியாக இருந்தால் நாம் அடுத்தவரை பற்றி நல்ல காரியங்கள் பேசுகின்றோம், நாம் நல்லவற்றை எடுத்து கூறுகின்றோம், நாம் கடவுளை பற்றி பேசுகின்றோம் என்றால் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய வார்த்தைகள் காட்டுகின்றது. நாம் அடுத்தவர்கள் பற்றி தவறானவற்றை பேசிக்கொண்டு, அடுத்தவர்களுக்கு எதிரானதை பேசிக்கொண்டு நாம் இருக்கின்ற பொழுது அது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காட்டுகின்றது. உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் தூயவராக வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம். தூயவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், நல்லவற்றை கேட்க வேண்டும், நல்லவற்றை பார்க்க வேண்டும், நாம் நல்லவற்றை பேச வேண்டும். ஆமேன்.